கிறிஸ்துவின் அன்புக்கினிய இதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இன்று மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இதய ஆண்டவருக்கு உங்களையும் என்னையும் அர்ப்பணிக்கின்ற அற்புதமான நாள். இந்த தெய்வீக திருப்பலியானது ரெஜினா டொமினிக் ஆண்டுகளை காட்சிக்காக சகாயராஜ் கட்சிராயன் சகாயமரி குடும்பம் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, ரூபன் குடும்பத்தில் மரித்தோர் மற்றும் மரித்த மாசில்லா குழந்தைகள் ஆண்டுகளை காட்சிக்காக லூர்துமரி திவ்யநாதன் இதய ஆண்டவருக்கு நன்றியாக, ஜெயராஜ் மினன் ஆண்டவருக்கு நன்றியாக குழந்தைகள் படிக்கவும், சுசான் ஜோசப் நன்றி வருவதாக அனுமிதா உடல்நலம் பெறுவதற்காகவும், எஸ் அந்துவான் ஆண்டு இழைப்பாற்றுக்காக, ஆலன் லூர் இவாஞ்சலின் ஆக்னஸ் குடும்பம் திரையுடைய ஆண்டவருக்கு நன்றியாக, மொபைல் ஆந்திரேயா லூசேனா இதய ஆண்டவருக்கு நன்றியாக, சார்ல்ஸ் பெல்சி ஆனந்தி விமரசி ஆனி இதய ஆண்டவருக்கு நன்றியாக, மாதா இதய சபையில் வைத்து மறித்த சகோதரி அசிசியா மேரி அவர்களின் ஆண்மைகளை பாற்றுக்காகவும், கருணாநிதி பாரதிமுகன் குணசேகரன் வசந்தா பத்திரிசாமி வைரக்கண்ணு இவர்களின் ஆண்மைகளை பாற்றுக்காகவும், யாரும் நிலையாத ஆன்மாக்களுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியை இணையதளத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்ற மதர் டிவி இதனுடைய நிறுவனர் திருமகலூர்தி சாமி என்னுடைய குழுவினரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியில் ஜெபிக்க உங்களை நான் அழைக்கிறேன். தீயமறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித ரவிகளையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்து உன் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உனது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழாவானை. இதனால் நாங்கள் அவரை பற்றியுடன் வழிபட்டு பாவ எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. என்னோடு தூயாவியாரின் ஒன்றுக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக நினைவன்றாடுகிறோம்.
தாவீது முழு உள்ளத்தோடு ஆண்டவரை புகழ்ந்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ராயேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடனும் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா? வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்ந்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமையூட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துளைத்தடித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவர்களுடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பாய் இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடல்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ராயேலில் மாட்சியின் அரியணையையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். உம் பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்டு ஏரோது, இவர் யோவானே, இவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவன் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரன் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தான். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவனால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்று போதிலும் அவருக்கு மனமு வந்து சிவேசாய்தான். ஒரு நாள் ஏரோதுவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசபையினருக்கும் 1000 தலைவருக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்திருந்தான். அப்போது ஏரோதாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தான். அரசன் சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாய் வினவினால், அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றார். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து, திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவனுடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவனுடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உன் கடல் மறவாதிருப்பேன் தெய்வமே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, என்று முதல் வாசகத்தின் அடிப்படையில் வந்த தியான பாடல் சங்கீதம் 18. ஆண்டவரே எனக்கு துணையும் கேடையுமாக இருப்பார். சைனா தேசத்தில் ஆண்டு வந்த அண்ணா என்ற ஒரு அற்புதமான தெய்வீக குடும்பம், இந்த அரச பரம்பரை சைனா தேசத்தில் இருக்கிற நாடுகளை எல்லாம் கொன்று குவித்து அவர்களை தன்னுடைய அரசாட்சியில் சேர்த்துக் கொண்டார்கள். ஒரு நாட்டிற்கு போய் படை வீரர்கள் அந்த நாட்டை முற்றுகையிட்டு அடித்து கொன்று குவித்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும் பொழுது எல்லாம் ஓடிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு வீரன் மட்டும் என்ன செய்தான்? எப்படித்தான் அவனுக்கு ஒரு தைரியம் வந்ததோ தெரியவில்லை. தன்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்த ஒரு கர்ச்சிப்பை, வெள்ளை கர்ச்சிப்பை எடுத்து பிடித்தான்.
ஆக சமாதானத்திற்கான அறிகுறி இது என்று சொல்லி அந்த சைனா தேசத்து படை வீரர்கள் அவனிடம் சென்று அவனையும் மன்னித்து அந்த நாட்டையும் மன்னித்து ஒன்றும் செய்யாமல் சென்று விட்டார். வெள்ளை துணி ஒரு கேடயமாக மாறி இருக்கிறது. ஒருங்கிணைந்த இஸ்ராயலின் தலைவனாக இருந்த தாவீது மன்னன் பல நாடுகளை பிடித்து ஆட்சி செய்தான். இறைவனுடைய அற்புதமான ஒரு அடையாளமாக விளங்கினான். இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பும் அரணுமாக இருந்தவன், கேடயத்தின் பற்றி மிக அற்புதமாக அறிந்திருந்தவன். ஆகவேத்தான் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனோடு சேர்ந்து தாவீது மன்னன், ஆண்டவரே எனக்கு துணையும் கேடயமாக இருப்பார் என்று குறிப்பிடுகிறார். ஆக நம்முடைய துன்பங்கள், நமக்கு வருகின்ற துயரங்கள் எல்லாவற்றிலும் கடவுளை நோக்கி வருகின்ற பொழுது கடவுள் நமக்கு கேடயமாக இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். ஆகவே ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவோர் பேறு பெற்றோர் என்கிறான் சங்கீதக்காரன். சங்கீதக்காரனோடு சேர்ந்து நீங்களும் நானும், ஆண்டவரே நீரே எனக்கு துணை, நீரே என் கேடயமாக இருப்போர் என்று தாவீது மன்னனோடு சேர்ந்து பாடி இறை அருளை பெற, இறைவா இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உன் கடல் மறவாதிருப்பேன் தெய்வமே. ஆமென். இந்த தெய்வீக திருப்பலியானது ராணி வேணுகோபாலன் குடும்ப நன்றியர்களாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. என்னை காணிக்கையாக தருகின்ற தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்ற தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கொடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான இப்பலை எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகளுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். இதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து மீட்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன.
இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் இருக்க பிறப்பும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் உகந்து உள்ளம் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவையின் நினைவு கூர்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருடும். உயிர்த்தெழும் நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறும் அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க ஸ்தலத்தில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் திருமகள் என்னுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, இவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலியான தூய தேற்றுருவன்னை ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
எங்கள் மகன் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இறையரசு பெற நாம் அனைவரும் உருக்கமுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஆதரவு கலக்கும் என நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுலத்திற்கு இருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து வாழ்த்துவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தளர்ந்து போன வேளைகளில் பலம் தந்து வாழ்வுக்கு வழிகாட்டும் அன்பனும் நண்பனும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இவர்தான். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் உன்னை பாடாத நாளில்லை இதை தேடாத வாழ்வில்லை இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தந்திலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் என்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உன்னை பாடாத நாளில்லை இதை தேடாத வாழ்வில்லை
இறைவாய் என் இதயம் இறைவாய் 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 என் இதயம் இறைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனதிலும் தேவன் வரவிலே ஜீவனொருகிடும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உன் திரு காயங்களுள் என்னை மறைத்துவிடும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்தருளும். ஆமென். இந்திய நாட்டில் MEP சபை மிஷன் பணியின் 250ஆம் ஆண்டு விழாவிற்கான ஜெபம். எங்களை படைத்தவரும் உம் திருமகனால் எங்களை மீட்டவரும் உம் தூய ஆவியால் எங்களை வழிநடத்துவருமாகிய எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மையின் நற்செய்தியை இயேசு சபையால் இம்மண்ணில் தொடங்கி பாரிஸ் அயல்நாட்டு மறைபோதக சபையால் எம் புதுவை மண்ணில் பேருண்ட செய்ததின் 250ஆம் ஆண்டின் நிறைவை கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்தீர். அதற்காக உம்மை போற்றுகிறோம். உம் திருமகனின் நற்செய்தியை தொடர்ந்து எம் மண்ணில் வளர்ச்சியுற செய்த உம் மாபெரும் செயலுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். MEP சபை வழியாக நீர் உருவாக்கிய நகர்ப்புற மற்றும் கிராமப்புற திரு அவைகளுக்காகவும் ஆழ்ந்த பக்தி நிறைந்த ஆழ்கால ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் நீர் வழிவகுத்த பல திரு அவையின் உள்கட்டமைப்புகளுக்காகவும் சமூக சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக உம்மால் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்களுக்காகவும் பல திரு அவைகளில் சுயசார்பு தன்மையை கொண்டு வருவதற்காக பல திரு அவைகளுக்கு நீர் வழங்கியுள்ள பொருளாதார வளங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்தகைய பெரும் பேற்றை பெற்ற நாங்கள் தொடர்ந்து இயேசுவின் சாட்சிகளாகவும் இறையாட்சியின் தூதுவர்களாகவும் மாறி எங்கள் திருவாவைகளை நற்செய்தியின் பெருமையின் அடிப்படையில் கட்டியெழுப்பவும் இறையாட்சியை பிறருக்கு அறிவித்து அவர்களை இயேசுவிடம் அழைத்து வரும் நற்செய்தி அறிவிக்கும் பணியை MEP அருட்பணியாளர்களின் அர்ப்பணத்தோடும் ஊழியர்களோடும் எங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் தொடர்ந்து செய்திட எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாகிய புனித ஜெனராகிய அன்னையின் பரிந்துரையோடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நினைவூட்டுதல். நாம் கொண்டாட இருக்கிற மறைபரப்பு ஞாயிறுக்கான மதியம் உணவு டோக்கன்கள் இந்த மாலையிலிருந்து நம்முடைய ஆலய வளாகத்தில் முன்கள பணியாளர்கள்
நல்லெண்ணம் கொண்டவர்கள் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் மூலமாக நம்முடைய ஆலயத்திற்கு முன்புறம் இருக்கும். தொடர்ந்து இன்னும் நீங்கள் அதை பெற்று மறைபரப்பு பணிப்புக்கான உங்களுடைய நேரடி காணிக்கைகளை தர வேண்டும் என்று உங்களை பேரன்போடு கேட்டுக்கொள்கிறேன். A special word of thanks to Mother TV proprietor and the team, Mr. Luthusamy and team. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வருவோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கே நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. நம்முடைய திரு